மைத்ரி மூவி மேக்கர்ஸ், நவீன் ஏர்னனி, ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகளில். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரி ஆனந்தன் இன்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 92. வயது மூப்பு காரணமாக சுவாசிப்பதில் சிரமப்பட்டு வந்த குமரி ஆனந்தன் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பல்துறை மருத்துவ குழுவினர் அவரது உடல்நிலையை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். அதன் பிறகு வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குமரி ஆனந்தனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். தீவிர காங்கிரஸ்காரராகவும் இருந்த குமரி ஆனந்தனின் வாழ்க்கை வரலாறு பின்வருமாறு. கன்னியாகுமரி மாவட்டம் குமரிமங்கலம் என்ற அகத்தீஸ்வரம் பகுதியில் 1933ஆம் ஆண்டு மார்ச் 19 பிறந்தவர் குமரி ஆனந்தன். இவரது தந்தை சுதந்திர போராட்ட தியாகியான ஹரிகிருஷ்ணன், தாய் தங்கம்மாள். இவர்களுக்கு முதல் மகனாக பிறந்த குமரி ஆனந்தன் தனது சிறு வயதில் இருந்தே காங்கிரஸ் மீதும் தேசியத்தின் மீதும் மிகுந்த நம்பிக்கை கொண்டவராக இருந்து வந்தார். காலப்போக்கில் தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டு பெருந்தலைவர் காமராஜரின் சீடராக விளங்கிய இவர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். தனது கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் அரும்பாடுபட்ட குமரி ஆனந்தன் மக்கள் நலனுக்காக 17 முறை தமிழகம் முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டவர். ஏழை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வேண்டுமென்று களக்காட்டிலிருந்து ராதாபுரம் வரை நடைபயணம் மேற்கொண்டு அதன் விளைவாக 1984இல் 1.5 ஏக்கர் நஞ்ச நிலம் மற்றும் 2.5 ஏக்கர் புஞ்ச நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை பெற்று தந்தவர். சிறந்த தமிழ் இலக்கியவாதியான குமரி ஆனந்தன் தமிழகத்தில் மத்திய அரசு அலுவலக படிவங்கள் அனைத்திலும் தமிழுக்கு முதலிடம் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டவர். இதனிடையே 1977ஆம் ஆண்டு நாகர்கோவில் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட குமரி ஆனந்தன் சட்டமன்ற தேர்தலில் 1980 முதல் 1991 வரை தொடர்ச்சியாக 4 முறை வெற்றி பெற்று MLA ஆனவர். தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவரான குமரி ஆனந்தனுக்கு கடந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் தகைசால் தமிழர் விருது மற்றும் அதற்குரிய 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் பாராட்டு சான்றிதழையும் வழங்கி சிறப்பித்திருந்தார். இவர் மறைந்த காங்கிரஸ் MP வசந்தகுமாரின் சொந்த அண்ணன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குமரி ஆனந்தனின் மனைவி பெயர் கிருஷ்ணகுமாரி. இந்த தம்பதிகளுக்கு 4 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். இவரது மகள் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மூத்த தலைவராக உள்ளார். தற்போது குமரி ஆனந்தனின் மறைவுக்கு முதல்வர் MK ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அத்தோடு மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி மரியாதை செய்யப்படும் என தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.